ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான 2 ரெசிபீஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒன் பாட் ரெசிபீஸ் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க முதல் ரெசிபியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் லவங்கம், பட்டை, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. கண்ணாடி பதம் வரைக்கும் தான் குக் ஆகணும், இல்லைனா இந்த ரெசிபியோட கலர் சேஞ்ச் ஆகிடும். இது கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது பச்சை பட்டாணி. புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும், ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டுறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ் எடுத்திங்கன்னா 1க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊறி வந்தால் போதும், இல்லைனா உடஞ்சிடும். அதிக நேரம் ஊற விட்டுடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரோட லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. மார்னிங் டைமில் நம்ம கிட்ஸ்க்கு என்ன செய்யணும்னு குழப்பமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. ரைஸ் ஒன்றுக்கு உடையாமல் நல்லா சூப்பராக இருக்குது இல்லையா. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஸ் புலாவ் ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது கூடவே நான் சிக்கன் கறி ரெசிபி கூட உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூட ஒன் பாட் சிக்கன் கறி தான். வாங்க இப்போ அது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இது கூட ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இது கூட ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். டோட்டலாக நம்மளுக்கு ஒரு ½ அன் ஹவர்லேயே குக்கிங் டைம் முடிஞ்சிடும். இப்போது வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அது இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே சிக்கன் ஆட் பண்ணதும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் இந்த சிக்கனில் இருக்கிற கவிச்சி ஸ்மெல்லாம் போகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பைசஸோட அளவுகளெல்லாம் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி, கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய சேனலில் வீக்லி 2 ரெசிபிஸாவது ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இதில் வெங்காயம், தக்காளி, தயிர் 3மே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி கூட நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கும். இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணி மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 3 விசில் வரைக்கும் ஹையில் வச்சு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போது 3 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இந்த சிக்கன் கறி எவ்வளோ டேஸ்டி அண்ட் எம்மியாக ரெடி ஆகிருக்குன்னு. நல்ல எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீஸ் புலாவ் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.